புனித சனிக்கிழமையன்று இயேசுவுக்கு என்ன நடந்தது? இக்காணொளியை முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் எழுதி இயக்கமூட்டம் செய்துள்ளார். பார்வையாளர்கள் இக்காணொளிக் குழுவில் சேர்ந்து சப்ஸ்கிரைப், விரும்பி மற்றும் தங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி. புனித வெள்ளிக்கும் உயிர்ப்பு ஞாயிறுக்கும் இடைப்பட்ட நாளான புனித சனிக்கிழமை இயேசு கல்லறையில் இறந்த நிலையில் கிடந்த காலத்தை குறிக்கும் வகையில் திருவிவிலியத்தில் அமைதி, செயலற்ற தன்மையால் வகைப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் உடல் கல்லறையில் இளைப்பாறிக் கொண்டிருந்தாலும் அவருடைய உயிர் வேறு எங்கோ செயல்பட்டுக் கொண்டிருந்ததாக இறையியல் மரபுகள் கூறுகின்றன. அவருடைய உடல் கல்லறையிலேயே இருந்தது. இயேசு உடலால் இறந்திருந்தார். அவர் உண்மையாகவே இறந்துவிட்டார் என்பதற்குச் சான்றாக அவருடைய உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. உடல் அங்கேயே இருப்பதை உறுதி செய்வதற்காக கல்லறை மூடப்பட்டு ரோமானிய வீரர்களால் காக்கப்பட்டது. அவர் சாவை அனுபவித்தார். இயேசு கல்லறையில் இளைப்பாறினார். இது பெரும்பாலும் அவருடைய நிலத்திற்குரிய பணியின் இறுதிச் செயலாக அவருடைய சாவிற்குப் பிறகான ஓர் ஓய்வு நாள் இளைப்பாறுதலாக விளக்கப்படுகிறது. நரகத்தின் துன்பம். பல கிறிஸ்துவ மரபுகள் 1 பேதுரு 3:19 அடிப்படையாகக் கொண்டவை. இந்த நாளில் இயேசு நரகத்திற்குள் இறங்கி அங்கு சிறைப்பட்டிருந்த ஆவிகளுக்கு தனது வெற்றியை அறிவிக்கை செய்தார் என்று நம்புகின்றன. இறந்தோர் அறிவிக்கை. தமது மீட்புக்காக காத்திருந்த நீதிமான்களான பழைய ஏற்பாட்டு தூயவர்கள் இயேசுவால் விடுவிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. சீடர்களின் மௌனம். இயேசு கல்லறையில் இருந்தபோது அவருடைய சீடர்கள் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளால் நிலைகுலைந்து தங்கள் உயிருக்கு அஞ்சி மறைந்திருந்தனர். சுருங்க கூறினால், ஞாயிற்றுக்கிழமை நிகழவிருந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு அவருடைய சாவின் முழுமையான இயல்நிலையை எதிரொலிக்கும் ஒரு மௌன இடைவெளியாக புனித சனிக்கிழமை அமைந்தது. மீண்டும் ஒரு முறை பார்வையாளர்கள் இக்காணொளிக் குழுவில் சேர்ந்து சப்ஸ்கிரைப், விரும்பி மற்றும் தங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.